ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆங்கர் எலமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆங்கர் எலமெண்ட் அப்படின்னா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு ஆட் லிங்க் டு யுவர் பேஜ். ஓகேங்களா, ஒரு லிங்க்கு வந்து உங்கள் பேஜ்க்குள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கர் எலமெண்ட் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க்கு அப்படின்னா ஒரு google.com ஒரு வெப்சைட்குள்ளே போகணுன்னா ஒரு லிங்க்கு. ஓகேங்களா, ஸோ வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணால் நம்ம வேறு ஒரு வெப்சைட்குள்ளே போகிற மாதிரி. ஸோ இல்லைனா யூடியூப் லிங்க் வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுத்து அதை கிளிக் பண்ணால் அந்த யூடியூப்குள்ளே போகிற மாதிரி, நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்து அது போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்து நம்ம வேறு வெப்சைட்க்கு நேவிகேட் பண்ணுற மாதிரி கொடுக்கறது தான் லிங்க்கு. அந்த லிங்க்கு யூஸ் பண்ணுறது தான் ஆங்கர் டேக். ஓகேங்களா, ஸோ ஆங்கர் டேக்கான சின்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆங்கர் டேக்கு ஏ போடணும். ஓகேங்களா, ஓப்பன் ஆங்குலர் ப்ராக்கெட் போட்டு ஏன்னு போட்டு நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஹெச்ரஃப்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அதுக்கூட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, அதில் தான் வந்து நம்ம எந்த வெப்சைட்குள்ளே நேவிகேட் பண்ணுறோமோ அதோட லிங்க் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதுக்குள்ளே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து 2 கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு இப்போ google.com வெப்சைட்குள்ளே போகிறோம் அப்படின்னா https://www.google.com அந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறோம். லிங்க் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீதி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு ஆங்கர் டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அண்டு நடுவில் வந்து கூகுள்னு கொடுக்குறோம். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டு தான், கூகுள்ன்ற டெக்ஸ்ட்டு தான் நம்மளோட வெப்சைட்டில் ஷோ பண்ணணும். ஓகேங்களா, அது ஒரு லிங்காக ஷோ பண்ணணும், கூகுள்னு ஷோ பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் தான் கூகுள் வெப்சைட்குள்ளே போகும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ வந்து நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். வாங்க நான் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம கோட் பண்ண போயிடலாம். anchor dot html பாய்லர் பிளேட் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போட்டேன், ஏ டேக் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து ஹெச்ரஃப்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை என்டர் கொடுத்தா அப்படியே நம்மளுக்கு ஈக்குவல் டு கொட்டேஷன் மார்க் வந்துடும். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன லிங்க் போடுறோமோ அது கொடுத்துட்றோம். க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும் ஆங்கர் டேக். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூகுள் வெப்சைட்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே சர்ச் பண்ணுறேன், google.com கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் கூகுள்குள்ளே போதா, google.comக்குள்ளே போயிடுச்சு. இதான் வந்து கூகுளோட அஃபிஷியல் வெப்பேஜ். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணி இந்த வெப் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து காப்பி பண்ணி நான் வந்து ஹெச்ரஃப்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸ் லிங்க்கு வச்சு தான் நம்மளுக்கு நேவிகேட் பண்ணிப்போம். அதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த லிங்க்கு வந்து. ஓகேங்களா, லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட வெப்பேஜில் என்ன ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், வெப்பேஜில் பிளாங்காக தான் இருக்குது. நம்ம லிங்க் கொடுத்துட்டோம் ஆனால் எதுவுமே ஷோ ஆகலை. பட் ஏன் அது ஷோ ஆகலைன்னா நம்ம லிங்க் கொடுத்துட்டோம் ஆனால் என்ன டெக்ஸ்ட்டில் ஷோ ஆகணும்னு நம்ம வந்து இது பண்ணல, டிஸ்பிளே பண்ணல. ஸோ வந்து கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இதை கிளிக் பண்ணால் தான் இந்த வெப்சைட்குள்ளே நேவிகேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கூகுள்னு வந்துச்சா, இதுதான் ஒரு லிங்க்கு. இங்கே பாருங்கள் என்னோடய மவுஸ் இங்கே கீழே கிட்ட கூட்டு போனோடனே என்னோடய இது சேஞ்ச் ஆகுது, மவுஸோட ஷேப் சேஞ்ச் ஆகுது, கிளிக் பண்ணுற மாதிரி போகுது லிங்க்கை. இப்போ நான் கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக என்னோடய கூகுள் வெப்சைட்குள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் லைக் எஸ். ஸோ வந்து கூகுள் வெப்சைட்குள்ளே போகுதா, இதுதான் வந்து லிங்க் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ நம்ம இன்னொன்று எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஏ டேக் யூஸ் பண்ணுறேன், ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் வெப்சைட், நெட்ஃப்ளிக்ஸ்
நெட்ஃப்ளிக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்துச்சு. இது கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணி வந்த உடனே நம்மளுக்கு இங்கே வெப் அட்ரஸ் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக நம்மளோட விஎஸ் கோடுக்கு வந்து ஹெச்எஃப்குள்ளே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் என்ன ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே வெப்சைட்டில் போய் நம்மளோட அந்த பேஜில் போய் பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கிளிக் பண்ணால் அந்த நெட்ஃப்ளிக்ஸோட வெப்சைட்குள்ளே போகும். ஓகேங்களா? அதே நான் கூகுளில் கிளிக் பண்ணால் கூகுளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு லிங்க்கு வந்து லிங்க் வந்து நம்மளோட வெப்பேஜ்குள்ளே எப்படி ஆட் பண்ணுறதுக்கான ஒரு டுட்டோரியல். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்களும் நிறைய வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய facebook.com ஃபேஸ்புக் எப்படி லிங்க் பண்ணுறது, யூடியூப் எப்படி லிங்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 2-3 நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் and bye bye.